Number system, 7th standard, page number 1. Try this. First sum, represent the fraction 1/4 in decimal form. நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத டெசிமல் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு டெசிமல் ஃபார்ம் 1/4. அப்போ நம்ம டெசிமல் ஃபார்மை மாற்றுறதுக்கு அதில் வந்து 10, 100, 1000 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம டெசிமல் ஃபார்மை மாற்ற முடியும். அப்போ இங்கே 4 வந்து எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டெசிமல் ஃபார்மில் 10, 100 இந்த மாதிரி கிடைக்குன்னு பார்க்கலாம். அப்போ 25 போட்டோம்னா 4 × 25 100. மேலேயும் கீழே எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை வச்சு அதே மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 25 25, 4 × 25 100. அப்போ 25/100. அப்போ இங்கே 2 0 இருக்கிறதுனால மேலே வந்து 2 நம்பருக்கு அடுத்து நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.25. Second sum, what is the place value of 5 in 63.257? இதோட 5ன்ற நம்பரோட பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. பிளேஸ் வேல்யூ என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது வந்து 10, 100. அப்போ 5ஓட பிளேஸ் வேல்யூ 100. ஐடென்டிஃபை த டிஜிட் இன் த 10th place of 75.036. இதில் வந்து 10th place எதுன்னு கேட்குறாங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது 10, 100, 1000. அப்போ 10th பிளேஸில் இருக்கிறது 0. ஆன்சர் 0. எக்ஸ்பிரஸ் த டெசிமல் நம்பர் 3.75 as a fraction. டெசிமல் ஃபார்மாக இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். அப்போ 3.75னா இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம வந்து 2 0 போனோம்னா 100 போட்டுக்கலாம். அப்போ 375 இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 15/4. ரைட் த டெசிமல் நம்பர் ஃபார் த ஃப்ராக்ஷன் 5 1/5. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் மாதம் 5 5s are 25, 25 + 1 26/5. அப்போ டெசிமல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு இதை வந்து 10, 100, 1000 மாற்றணும். அப்போ எந்த நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ 5 × 2 10. கீழே எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 26 × 2 52. 5 2s are 10. அப்போ இங்கே 10 வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 5.2. ஐடென்டிஃபை த பிக்கர் நம்பர். இதில் வந்து எது பிக்கர் நம்பர்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ இந்த டெசிமல் ஃபார்ம் தான் நம்மளுக்கு வந்து பிக்கஸ்ட் நம்பர். அப்போ 0.7576. 7 சம். கம்பேர் 3.30 and 3.03. ஐடென்டிஃபை த ஸ்மாலர் நம்பர். இதில் எது ஸ்மாலர்னு கேட்குறாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 0 இருக்குது, இங்கே 03 இருக்குது. அப்போ 03 தான் ஸ்மால் நம்பர். 8th, புட் த அப்ராப்ரியேட் சைன். இது ரெண்டுக்கும் எந்த சைன் கரெக்டாக வரும்னு கேட்குறாங்க. இங்கே 2.57, இங்கே 2.570 வந்துருக்கு. இங்கே நம்ம இந்த நம்பருக்கு அடுத்து எது இருந்தாலும் நம்ம 0 தான் போட்டுக்குவோம். அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஈக்குவல். அரேஞ்ச் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் இன் அசனிங் ஆர்டர். இதில் வந்து அசனிங் ஆர்டரில் எடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட், இங்கே 1 பாயிண்ட், இங்கே 5 4, இங்கே 4 5. அப்போ 4 5 வந்து ஃபஸ்ட்டு, 5 4 வந்து செகண்ட், தேர்ட் வந்து ஃபோர்த்தில் வந்து 15 51. அப்போ இது தேர்டு, இது ஃபோர்த்து, அடுத்து 5, இங்கே 14, இங்கே 41. அப்போ 14 வந்து 5th, 41 வந்து 7. அப்போ அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். தேங்க்யூ.